ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் நியமனத்தில் வந்து பெரும் முறைகேடு அம்பலமாகி உள்ளது. 163 பொறியியல் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதா தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ அதை பற்றிய முழு விவரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வந்து உயர்கல்வியின் தரத்தையே கேள்விக்குறியாக்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் அங்கீகாரத்தை பெற்ற தனியார் பொறியியல் கல்லூரிகளில் நடைபெற்றதாக கூறப்படும் மாபெரும் முறைகேடு தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. முறைகேடில் ஈடுபட்டுள்ள குற்றச்சாட்டப்பட்டுள்ள 163 தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது சோகாஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பியுள்ளது. போலியான பேராசிரியர் கணக்கு நடந்தது என்ன? 2022-23 மற்றும் 23-24 ஆகிய 2 கல்வியாண்டுகளுக்கான அண்ணா பல்கலைக்கழக இணைப்பு அங்கீகாரம் அப்ளிகேஷன் அப்ரூவல் பெறுவதற்கு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு இருந்துள்ளது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அண்ணா யூனிவர்சிட்டி அதன் உறுப்பு கல்லூரிகள் அதன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் அப்ரூவல். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இன்ஸ்பெக்ஷன் பண்ணதை வந்து இப்போதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து வந்து ஒரு பேராசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகளில் வேலை செஞ்சுதான் வந்து புகார் வந்து எழுந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா 11 கல்லூரிகளில் பணிபுரிஞ்சுதான் வந்து கணக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் இப்போதான் வந்து தமிழகத்தில் அம்பலமாகி உள்ளது. ஸோ இது சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அறிவிப்பு 163 கல்லூரிகளில் இது போன்ற ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரியில் பணிபுரிந்ததா வந்து கணக்கு வந்து காமிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமான அறிவிப்பை ஷோகாஸ் நோட்டி மூலமாக அந்தந்த கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ளது. ஸோ இது சம்பந்தமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளுக்குள்ள அந்த கல்லூரிகள் வந்து விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகுது. ஸோ இது சம்பந்தமான முழு தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ இது போன்ற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் என்ன கருத்தை நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.